வணக்கம் 60 days spoken English courseல டே 44ல இருக்கிறோம். இன்னைக்கும் construction of simple sentence ஒரு 5 sentence வச்சு பார்த்துருவோம். ஓகேங்களா? இது வந்து sentence construct பண்றதுக்கு நம்ம phrases வந்து ரொம்ப ரொம்ப important. உங்களுக்கு வந்து அப்படியே மெத்தடா தான் போயிட்டு இருக்கு. அடுத்தது காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் எல்லாத்துக்கும் 10 பார்த்துடலாம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம எப்படி ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா பண்ணுவோம். ப்ராக்டிஸ் பண்ணுவோம். கொஞ்சம் பேராவது நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு சிலராது உங்களோட சஜஷனை தாங்க. ஓகேங்களா? வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ ஆம் திருவிதா. இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க சஜஷனை தாங்க, ஃபீட்பேக். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் அட் த ரைட் டைம். நமக்கு வந்து phrases வச்சு பேச தெரிஞ்சு அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணலாம்? எந்த லாங்குவேஜ்னாலும் பேச முடியும். அதாவது இங்கிலீஷ்ல உள்ள phrases, தமிழ்ல உள்ள phrases அந்த மாதிரி சரியான நேரத்தில் தமிழ்ல, இங்கிலீஷ்ல அட் த ரைட் டைம். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம சென்டென்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண கத்துக்கணும். எதை வச்சு? phrases வச்சு. ஓகேங்களா? ஷோயிங் த கரெக்ட் டைமிங் அர்த்தம். ஹி அரைவ்ட் அட் த ரைட் டைம். கரெக்டான நேரத்துல வந்துட்டா, அப்ப சரியான நேரத்துல வந்துட்டான்னு சொல்லுவோம்ல. ஹி அரைவ்ட் அட் த ரைட் டைம். she submitted the project at the right time. கரெக்டான நேரத்துல அவன் வந்து ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணிட்டான். we reached the school at right time. நான் கரெக்டா நேரத்துல என்ன பண்ணிட்டோம்? ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துட்டோம். புரியுதுங்களா? எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் எப்படி உருவாக்கலாம்? இதுல நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபார்முலாலாம் தெரியும். திருப்ப சொல்லியிருந்தேன்னா வீடியோ லென்த் ஆயிரும். டிட் ஹி அரைவ் அட் த ரைட் டைம். சரியான நேரத்துல வந்தானா? எஸ், அவ்வளவுதான். வென் டிட் she submit the project. டைமிங் இருக்கு இல்லையா? அப்போ when தான் வரணும். When did she submit the project? At the right time. Should we come at the right time? நம்ம கரெக்டான நேரத்துல வந்துருவோமா? புரியுதுங்களா? சரி. வித்தவுட் எனி டவுட். சந்தேகமின்றின்னு அர்த்தம். வித்தவுட் எனி டவுட் அடிக்கடி சொல்லலாம். சந்தேகம் இல்லாம நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றோம்ல. ஷோயிங் சர்டனிட்டி. He will win the match without any doubt. எந்த சந்தேகம் இல்லாம மேட்சை வின் பண்ணிடுவான். ஓகேங்களா? She spoke the truth without any doubt. உண்மையை வந்து எந்த டவுட் இல்லாம பேசிடுவா அப்படின்றோம்ல. she spoke the truth without any doubt. இதே மாதிரி நீங்க சென்டென்ஸ் வந்து without any doubt வச்சு நீங்க சென்டென்ஸ் உருவாக்கலாம். we believe you without any doubt. நான் நம்புறேன், எந்த சந்தேகம் இல்லாம நீ நம்புறேன். will he win without any doubt. வின் பண்ணுவானா? எந்த டவுட் இல்லாம. சரியா வின் பண்ணிடுவான்ல, சந்தேகம் இல்லை அப்படின்னு கேட்பான்ல. how did she speak. எப்படி பேசுறா? without any doubt. Can you trust him without any doubt? வந்து நம்புறியா? நம்ப முடியுமா? இந்த சந்தேகம் இல்லாம நம்ப முடியுமா? நெக்ஸ்ட் பை மிஸ்டேக். பை மிஸ்டேக்னா என்ன? தவறுதலாக அர்த்தம். அன்இன்டென்ஷனலி, அதை வேணும்னே செய்யலன்னு சொல்லுவோம்ல, அதுதான். நாட் ஆன் பர்பஸ். ஷி டெலிட்டட் த ஃபைல் பை மிஸ்டேக். தவறுதலா கைப்பட்டு போயிட்டுன்றோம்ல, அதுதான். ஹி டுக் மை பென் பை மிஸ்டேக். என்னோட பெண்ணை தவறுதலா எடுத்துட்டான். ஐ சென்ட் த மெசேஜ் டு த ராங் பர்சன் பை மிஸ்டேக். மிஸ்டேக் வேணும்னு செய்யல, மிஸ்டேக்கா பண்ணிட்டோம். நம்ம வந்து பர்டிகுலரா வேணும்னு செய்யாம இருக்கிறதுலாம் மிஸ்டேக். தவறு வேற, தப்பு வேற. ஓகேங்களா? டிட் ஷி டெலிட் த ஃபைல் பை மிஸ்டேக். மிஸ்டேக்கா ஃபைலை டெலிட் பண்ணிட்டாளா? எஸ் ஆர் நோ. ஓகேங்களா? ஹவு டிட் ஹி டேக் யுவர் பென். எப்படி எடுத்துட்டான்? பை மிஸ்டேக். குட் வி என்டர் த ராங் ரூம் பை மிஸ்டேக். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் அட் எனி காஸ்ட். எந்த விலை கொடுத்தாலும், எப்படிப்பட்டாலும், என்ன ஆனாலும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். நோ மேட்டர் வாட் ஹேப்பன், ஃப்ரிம்லி டிட்டர்மைண்ட். என்ன ஆனாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலான்றோம்ல, அட் எனி காஸ்ட். ஹி வாண்ட் டு வின் த காம்படிஷன் அட் எனி காஸ்ட். என்ன ஆனாலும் பரவாயில்ல, வந்து என்ன வேணும்? காம்படிஷன்ல வின் பண்ணணும். வி மஸ்ட் ப்ரொடெக்ட் அவர் என்விரான்மெண்ட் அட் எனி காஸ்ட். நம்ம என்விரான்மெண்ட்டை என்ன ஆனாலும் சரி, என்ன லாஸ் வந்தாலும் சரி காப்பாற்றணும். ஷி டிசைடட் டு கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் அட் எனி காஸ்ட். ப்ராஜெக்டை என்ன ஆனாலும் சரிதான் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும். புரியுதுங்களா? அப்ப அட் எனி காஸ்ட் அப்படின்னா எஸ் ஆர் நோ. வில் ஹி வின் த காம்படிஷன் அட் எனி காஸ்ட்? எஸ். ஹவ் வில் ஷி கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் அட் எனி காஸ்ட். எப்படி முடிப்பா? அட் எனி காஸ்ட். அது எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதுதான். ஷுட் பி சேவ் அவர் பிளானட் அட் எனி காஸ்ட். புரியுதுங்களா? ஓகே. ஆஃப் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர்வத்தாலன்னு அர்த்தம். ஆர்வ கோளாறுன்னு சொல்றோம்ல, அதுதான் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. பிகாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஈகர்னஸ் டு நோ. என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி.
he asked the question out of curiosity. Because ஒரு சிலர்லாம் ரொம்ப துருதுருன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. எதனால? தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம்னால. ஓகேங்களா? I visited the museum out of curiosity. மியூசியத்தை பார்க்கணும்னு ஆர்வத்தினால போனேன். She opened the letter out of curiosity. He opened the letter. ஒரு சிலர் வந்து அடுத்தவங்க லெட்டரை வந்து என்ன எழுதியிருக்குன்னு பார்க்கறதுலயே ரொம்ப கியூரியாசிட்டியா இருப்பாங்கல்ல, அதுதான். ஓகேங்களா? Did he ask it out of curiosity? கியூரியாசிட்டினால கேட்டானா கொஸ்டின் அப்படின்னு. Why did she open the letter? ஏன் ஓபன் பண்ணா? Out of curiosity. Can we check it? Out of curiosity நாங்க செக் பண்ணலாமா? தெரிஞ்சுக்கிறதுக்காக செக் பண்ணலாமா? ஓகேங்களா? கான்வர்சேஷன் பார்த்துருவோமா? You are spending a lot of time on your English class these days. நீ வந்து ரொம்ப நேரம் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து பார்த்துட்டு இருக்கியே, கேட்டுட்டு இருக்கியே, படிச்சுட்டு இங்கிலீஷ் கிளாஸ் அட்டன் பண்றியே அப்படின்னு உங்களை யாரா கேட்கறாங்களாங்க? கேட்டா சொல்லுங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஓகேங்களா? எஸ், ஐ ஆம் ஷூர் இட் ஹெல்ப் மீ இன் த லாங் ரன். ஓகேங்களா? வித்தவுட் எனி டவுட். ஆமா, இது ரொம்ப நாள் யூஸ்ஃபுல்லா இருக்கும், எந்த டவுட்டும் இல்லாம யூஸ்ஃபுல்லா இருக்கும். உண்மையா? ஓகேவா? சரி, தட்ஸ் ட்ரூ. பட் எஸ்டர்டே யூ டெலிட்டட் மை நோட்ஸ். ஓகே, என்னோட நோட்ஸ் நீ நேற்று டெலீட் பண்ணிட்டியா? ஆஹா, ஐ டிட் இட் பை மிஸ்டேக். ஐ ஆம் ரியலி சாரி. நான் தெரியாம பண்ணிட்டேன். ஓகேங்களா? நோ ப்ராப்ளம். கேன் யூ சென்ட் த கரெக்டட் ஃபைல் அட் எனி டைம் டுடே? நீ அந்த கரெக்டட் ஃபைலை வந்து என்ன நேரம் ஆனாலும் எனக்கு அனுப்பியா? அஃப்கோர்ஸ் ஐ வில் டூ இட் அட் எனி காஸ்ட். என்ன ஆனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா அனுப்பிடுறேன். ஓகேங்களா? பை த வே, வை டிட் யூ ஓப்பன் மை ஓல்டு நோட் புக்? ஏன் என்னோட ஓல்டு நோட் புக்கை திறந்து பார்த்தேன்? ஜஸ்ட் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி, ஐ வாண்ட் டு see your handwriting. உன் ஹேண்ட்ரைட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு நான் ஓப்பன் பண்ணேன். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? அந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரையும் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே சந்தோஷம் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.